ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஃபி உலகம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இன்டீரியராக நம்ம ஹவுஸ்குள்ளேயே பிளான்ட் வைக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு என்ன பிளான்ட் சூஸ் பண்ணியிருந்தோன்னா, ஒன்று குரோட்டன்ஸு, இன்னொன்று கேக்டஸு. எதுக்காக அந்த கேக்டஸும் குரோட்டன்ஸும் சூஸ் பண்ணியிருந்தோன்னா, இதில் ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் மணி பிளான்ட்லேயும் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம ஹவுஸில் நம்மளுக்கு ஏதாவது ஜன்னல் கிட்ட இல்லை வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கார்னரில் அந்த மாதிரி பிளேஸில் ஸ்டாண்ட் வச்சு பாட் வைக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் ஆல்ரெடி இருக்குது 2 பிளான்ட்டும் பெரிய தொட்டியில் இருக்குது. இப்போ சின்ன தொட்டியில் வைக்கலான்னு சொல்லி தனியாக எடுத்து வைக்கலான்னு சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடியே வெஜிடபிள் வேஸ்ட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் தென் டீ தூள் இருக்கும்ல, அந்த தூள், அப்புறம் இன்னும் கொஞ்சம் முட்டைலாம் இருக்கும்ல, அதோட ஓடு, அடுத்து அதை பவுடர் பண்ணது, இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக போட்டோம். அப்புறம் இந்த மண்புழு உரம், செம்மண், கொஞ்சம் களிமண், எல்லாத்தோட கலவை, மணல் எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொரு லேயராக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு பாட்டில் இந்த குரோட்டன்ஸும் இன்னொரு இதில் கேக்டஸும் நம்ம ஆல்ரெடி இருக்க பிளான்ட்லேருந்து குட்டியாக ஒரு ஸ்டெம்மை மட்டும் கட் பண்ணி இதில் அப்படியே உள்ளே இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் தான் வச்சு பார்ப்போன்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டிலையும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஸோ இதில் நம்ம ப்ரீத் பண்ணுறப்ப ஆக்சிஜன், பியூர் ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வைக்கிறது. அண்ட் தென் வீட்டில் வைக்கிறப்ப கொஞ்சம் டெக்கரேட்டிவாக, அட்ராக்டிவாக, அழகாகவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கல் இருந்துச்சுன்னா உடச்சி விட்ருங்க. மொத்தமாக சாண்டு, மொத்தமாக நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு போடாமல் இப்படி ஒவ்வொரு லேயராக நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக க்ரோ ஆகும். ஸோ இதுதான் ஃபைனலு. கொஞ்சம் பெரிய பாட்டில் இந்த மாதிரி குரோட்டன்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி செட் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் வெளியவே வச்சுருங்க. ஏன்னா இப்போ நல்லா மழை பெய்யுதுல, மழை தண்ணிலாம் அதுக்கு கிடச்சிச்சின்னா ஈஸியாக துளிர் விட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கேக்டஸில் குட்டி பாட் மட்டும் எடுத்து வச்சுருக்கு. ஸோ ஒரு 2 days கழித்து கீழே பேஸில் ஒரு ட்ரே மாதிரி வச்சுட்டு வீட்டில் ஏதாவது கார்னரில் இல்லை அட்ராக்டிவாக இருக்கிற ஷெல்ஃபில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட கார்டனிங் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். பொமிகிரானட் பிளான்ட்டில் ஃப்ளவர்ஸ்லாம் வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.